ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? முதலில் 10 மற்றும் 15இன் எல்சிஎம் 30. 30ஐ மொத்த வேலையாக எடுத்துக்கொள்வோம். ஏ ஒரு நாளில் செய்யும் வேலை 3 யூனிட். பி ஒரு நாளில் செய்யும் வேலை 2 யூனிட். இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் 5 யூனிட் வேலைகளை செய்வார்கள். மொத்த வேலை 30 எனில் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். இப்பொழுது ஃபார்முலா மெத்தட் பார்ப்போம். A × B by A plus B. ஆனால் ஃபார்முலா ஒரு வினாக்களுக்கு மாறுபடும். கேள்வி 2. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அதே வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார்கள். பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? முதலில் 12 மற்றும் 8இன் எல்சிஎம் 24. 24ஐ மொத்த வேலையாக எடுத்துக்கொள்வோம். ஏ ஒரு நாளில் செய்யும் வேலை 2 யூனிட். இருவரும் ஒரு நாளில் செய்யும் வேலை 3 யூனிட். அதில் ஏ மட்டும் 2 யூனிட் எனில் பி மட்டும் 1 யூனிட். பி 24 யூனிட் முடிக்க 24 நாட்கள் எடுத்துக்கொள்வார். இப்பொழுது ஃபார்முலா மெத்தட் பார்ப்போம். A × A plus B by A minus A plus B. கேள்வி 3. ஏ மற்றும் பி ஆகியோரின் வேலை செய்யும் திறன் 3 முதல் 5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஏ ஒரு வேலையை 30 நாட்களில் செய்து முடித்தால் பி அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஏ ஒரு நாளில் செய்யும் வேலை திறன் 3 யூனிட். ஏ 30 நாட்களில் முடிக்கிறார் என்றால் மொத்தம் வேலை 90 யூனிட். பி ஒரு நாளில் 5 யூனிட் முடிக்கிறார் என்றால் 90 யூனிட்டை 18 நாட்களில் முடிப்பார். இப்பொழுது ஃபார்முலா மெத்தட் பார்ப்போம். Total work equal to A work days int A efficiency